ஷோ இது கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital, Fertility Center and Attica Gold Company. சிது, உனக்கு பிடிச்ச செஃப் பேர்லாம் சொல்ல. செஃப்பா? நிறைய பேர் இருக்காங்களே. இப்ப இங்க நம்ம ஜெயா டிவில தாமு சார் நான்வெஜ் எல்லாம் பிச்சு உதறிடுவாரு. அப்புறம் வெங்கடேஷ் பட்னு ஆமா, ஸ்மெல் பண்ணியே சொல்லுவாரு இந்த ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும். ஆமா ஆமா, மோந்து பார்த்து சொல்றாப்ல. அப்புறம் நம்ம ஏரியால ஒருத்தர் இருக்காரு சுக்குபாயின்னு, பிரியாணி அல்டிமேட் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. எந்த செஃப் கேக்குறேன்னு தெரியல. அவரோட கை பக்குவத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம தூங்கி எழுந்தா கூட கையை நக்குவோம். அப்படி இருக்கும். வேற லெவல் டேஸ்ட்ல பண்ணுவாங்க. தூங்கி எழுந்தா கூட நக்கும். ஆமா. சோ இந்த மாதிரி தான் செஃப் உனக்கு தெரியும். இவங்களோட ஃபுட் மட்டும் தான் வந்து டேஸ்டியா இருக்கும். ஆமா. இவங்களோட சாப்பாடு தான் உனக்கு பிடிக்கும். சூப்பரா இருக்கும். இவ்ளோ பேர் சொன்னியே, டெய்லி நீ ஸ்கூலுக்கு போற காலத்துல இருந்து இப்படி எருமை மாதிரி நிக்கிற ஒரு பிள்ளை உன்னை பெத்துட்டு இப்ப வரைக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்த தெய்வத்தை மறந்துட்டியேடா. அது எப்படிடா? எந்த தெய்வத்தை சொல்றேன்னு தெரியலையே. ஏன்பா? இல்ல, தெய்வம்னா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணுதான். என் வீட்ல 2 தெய்வம் இருக்கு. 2 இருக்கா? ஆமா. யாரு? எங்க அம்மா, இன்னொன்னு என் பொண்டாட்டி. நீ யார சொல்றேன்னு தெரியலையே. அந்த 2 தெய்வத்தை நீ சொல்லவே இல்லையே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? முடியாது. நம்ம ஸ்கூலுக்கு போற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும், ஏன் நம்ம வயசாகி நாமளும் அம்மா மாதிரி கிரே ஹேர்லாம் ஆனதுக்கு அப்புறம் கூட சாப்பாடு அவ்வளவு பாசத்தோட ஊட்டி வரைக்கும் விடுறது நம்ம அம்மா மட்டும்தான். கரெக்ட் தான். அம்மாவை நீ எப்படி மறக்கலாம்? இல்ல, அது மறக்கல. நீ செஃப்னு கேட்டியா, டக்குன்னு இது மைண்டுக்கு வந்துட்டு. ஆமா, இந்த உலகத்திலேயே பட்டை மட்டும் வாங்காத, வீட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு பியூட்டிஃபுல்லான டெலிஷியஸான ஃபுட் சமைச்சு கொடுக்குற ஒரே ஆள் அம்மா மட்டும்தான். ஆமா, அம்மா மட்டும்தான். மத்த எல்லா செஃப்புமே வந்து டேஸ்டா சமைப்பாங்க. இப்ப நீ இது மாதிரி பேசி பேசி அம்மா சென்டிமெண்ட் பொண்டாடி சென்டிமெண்ட் பேசி எனக்கு வீட்ல சோறு கிடைக்க கூடாது ஐடியா. எஸ், ஆஃப் கோர்ஸ். அதுக்கு தான் இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. சோ எல்லாரும் சமைக்கிற சாப்பாடும் வந்துட்டு ருசியா இருக்கலாம், பசிக்கு சாப்பிடலாம். ஆனா அம்மா சமைக்கிற சாப்பாடுல மட்டும்தான் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும். கழுத நீ 12 மணிக்கு மேலவே கழுத தட்டினா கூட சுட சுட தோசை வரும். சோ என்னைக்குமே வந்துட்டு ஒரு செஃப் உலகத்திலே வந்துட்டு தரமான, சுவையான, அன்பான, பாசமான சாப்பாடை எப்பவுமே வந்துட்டு ஆவி பறக்கிற சூட்ல நம்மளுக்கு சமைச்சு அதை ஊட்டியும் விடுறது பெஸ்ட் செஃப்னா அது அம்மா மட்டுமே. கண்டிப்பா இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. அன்போட சேர்த்து ஆரோக்கியமான சாப்பாடு நம்ம அம்மா கையில மட்டும் தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ இந்த நல்ல நோட்டோட இன்னைக்கு நம்ம ஷோல வந்து 4 சூப்பரான மம்மிஸ் தான் வர போறாங்க. பாத்துடலாமா? நம்ம கில்லாடி ராணியோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் லக்ஷ்மி, நேகா. நேகா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சிரிச்சு காட்டுங்க, அவங்கள மாதிரி இருக்கான்னு பாப்போம். ஓகே. சோ லக்ஷ்மி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹோம் மேக்கரா இருக்கேன். ஓகே. எவ்வளவு வருஷமா ஹோம் மேக்கரா இருக்கீங்க? இப்போ 1 இயர் தான் மேரேஜ். 1 இயர் ஆச்சா மேரேஜ் ஆயி? சூப்பர். நம்ம ஷோ பாத்துறீங்களா அதுக்குனால? ஓகே. இங்க நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவாங்களே, நீங்களும் அது மாதிரி ஸ்னேகா மாதிரி விளையாடுவீங்களா? ட்ரை பண்றீங்க. எனிவேஸ், thank you so much லக்ஷ்மி. சோ நிறைய கேம்ஸ் விளையாட போறோம். ஓகேங்களா? thank you. Let's welcome our next contestant, Devi. இந்த பாட்டு நீங்க தானே கேட்டீங்க? ஆமா. இது பேர் என்ன தெரியுமா? சொந்த செலவை சூனியம் வச்சுக்கிறது. நாங்களும் கேட்டு கேட்டு தான் வாங்குவோம் ஷோல, ஒன்னும் ஆட மாட்டோம். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேவி? ஹோம் மேக்கரா இருக்கீங்க. ஓகே. வீட்ல வந்து நீங்க பண்ற ஸ்பெஷல் டிஷ் என்ன சமையல்ல? பிரியாணி நல்லா பண்ணுவீங்க. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. ஓகே, சூப்பர். அதுக்கு மேல சொல்லாதீங்க, வீட்டு அட்ரஸ் கேப்பா. இல்ல எனக்கு I don't eat non-veg. அந்த சிக்கனை பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நோ. அண்ட் தேவி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. சோ என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? இது ஒரு கேம் ஷோ, நல்லா ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஓகே. Thank you so much for joining with us. Thank you.
ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே என் காதல் துட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியே தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே ஓ விரல பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசு ஐ ஃபார் யூ யூ ஃபார் மீ சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ அம் வர்க்கிங் இன் Working. பிரைவேட் கன்சர்ன். பிரைவேட் கன்சர்னா ஒர்க் பண்றீங்க. 70யா? ஆ? 70,000? அதையும் தாண்டியா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. பப்ளிக். அவங்க அக்கா சொன்னாங்களே எல்லாத்தையும். அது அக்கா. ஓகே சோ பாரதி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. சோ ஆல்ரெடி உங்களோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. சோ நிறைய சொல்லிருப்பாங்க நிகழ்ச்சியை பத்தி. சோ அதுல சொன்ன விஷயத்துல நீங்க கேட்டு அப்படிலாம் இருக்கு அந்த நிகழ்ச்சியில அப்படி நீங்க மெய் மறந்தது ஏதாவது இருக்கா? மெய் மறந்ததுன்னா கேம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படி. பெலூன்ஸ் பாத்தீங்களா? பாத்தியா? எல்லா பேரும் சொல்லிருக்காங்க கேம்ஸ் வந்து கிரியேட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு. கிரியேட்டிவா சொல்லல, இன்ட்ரெஸ்டிங்கா ஆ, இருக்கு. அத சொல்லுங்க. அப்புறம் வேற நீங்க ஆரம்பத்துல சொல்லிருக்கோம். வேற என்ன? நீங்க ஏதாவது क्वेश्चन கேளுங்க, இல்ல ஆன்சர். வேற What is your என்ன name? பிடிச்சிருக்கு? நீங்க கேம் ஷோ பாத்தீங்களா? Where are you from? You know that. Hey, English. You talk. ஐ டாக்கிங்களா? You talk. ஷோ பாத்தீங்களா? பாத்திருக்கேன். ஓகே நீங்க உங்களுக்கு ஷோல பார்த்ததுல பிடிச்ச விஷயம்னா எது? பிடிச்ச விஷயம் செட் நல்லா இருக்கு. செட் நல்லா இருக்கா? நீ என்ன பதில் கேக்குறியோ அது மட்டும் வராது. வராது. நீ என்ன எதிர்பார்க்கற அதானே? ரெண்டு பேரும் நல்லா பண்றீங்கன்னு சொல்லணும் அதானே? Gift is very awesome. 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 Okay, thank you so much for joining with us. Thank you. புள்ளி ஒடு மீனு துள்ளி ஒடு பெண்ணு புள்ளி ஜமான் Let's welcome our next contestant. சென்னையில இருந்து அனிதா. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே நீங்க வந்து ஒரு சிங்கர்னு கேள்விப்பட்டோம். என்ன பாட்டு பாட போறீங்க எங்களுக்கு? அப்படிலாம் இல்லையா? சும்மா எப்பயாவது ஹாபிக்காக பாடுறது. பாடுங்க பாடுங்க. நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சேதி சொல்லடி என்னால் நல்ல தேதி சேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதுக்காக இல்ல இதுல என்னையே தந்தேன் உனக்காக இந்த லிரிக் வரும்போது என்ன அங்க போச்சு கை? அப்படியே கொஞ்சம் இழுக்குது அந்த சைடு. இழுக்குதா? ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? அதான் தைரியம் இழுக்குது. தான். அதான் இழுக்குது. தப்பு இல்ல தப்பு இல்ல, இழுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை. போறப்ப விட்டுதான் போவீங்க. தேவையே இல்ல. தேவையே இல்லையா? போடுங்க போடுங்க. ஓகே ப்ளீஸ். தேங்க் யூ Thank you so much. Thank you. ஓகே நம்ம நிகழ்ச்சியோட 4 கண்டஸ்டன்ட்மே வந்தாச்சு. சோ எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணனும்? லெட்ஸ் கெட் இட் இன் தி ஷோ. அண்ட் நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்ட் இதானா உங்க டக்கு. இது ரொம்ப சிம்பிள். இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அண்ட் ஒரு வீடியோ விஷுவல் பேஸ் பண்ணது தான் ரவுண்ட். விஷுவல் வந்து உங்களுக்கு இந்த எல்இடி வால்ல ப்ளே ஆகும். அதுல இருந்து क्वेश्चन சித்து கேட்பாரு. ஆடியோ வந்து உங்களுக்கு வரும். அதை நான் கீழே நீங்க கவனிச்சிங்க. ஆடியோல இருந்து क्वेश्चन கேட்கப்படும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் சவுண்ட் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும். அந்த சிக்னேச்சர் சவுண்டை நீங்க கத்துறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்கு இல்லையா? அந்த கிளாஸ்ல இருக்க ஏதாவது ஒன்று எடுத்து நீங்க குடிச்சிட்டு உங்களோட சிக்னேச்சர் சவுண்டை கத்திட்டு அப்புறமா தான் ஆன்சர் பண்ணணும். அப்படி கரெக்டா ஆன்சர் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் 10 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். அதை குடிச்சிட்டு கத்திட்டு ஆன்சர் பண்ணலன்னா ஆன்சர் எடுத்துக்கப்படாது. ஓகேவா? சோ உங்களுக்கான சிக்னேச்சர் சவுண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது நீங்க என்னவா கத்த போறீங்க? ஹலோ. ஹலோ. நீங்க சொல்லுங்க. மியாவ். நீங்கங்க? மிக்கி. மிக்கி. மிக்கி மவுஸ். மிக்கி. ஓகே நீங்க பவ். 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 சத்தமா சொல்லுங்க. இல்ல பவ் தான். பவ் தான். ஓகே சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இந்த எல்இடி ஸ்கிரீன்ல வரும். வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா பாத்துங்க அந்த விஷுவலை. அதுல இருந்தா நம்ம கேள்வி கேட்போம். ஓகேங்களா? எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ். நல்லா இல்ல. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? கம் ஸ்டாண்டிங். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டீ கடையில வந்து ஒரு படத்தோட போஸ்டர் ஒட்டி இருந்தது இல்லையா? அது என்ன படம்? மிக்கி. மியாவ். என்னமா? வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். வாவு சிதம்பரனாரா? வீரபாண்டிய கட்டபொம்மன். அதேதானா? சரி ஓகே 4 பேருமே ஒரே ஆன்சர் சொல்லிருக்கீங்க. இதுல ஃபர்ஸ்ட் கரெக்ட் அந்த மியாவ். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா இல்ல? வீரபாண்டி. வீரபாண்டி. இல்ல வீரபாண்டி. வீரபாண்டி மட்டும்தான். வீரபாண்டி.
வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். எல்லிடிகார் ஆன்சர் ப்ளீஸ். நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து மியாவ் கத்துனீங்க, பட் நீங்க வீரபாண்டி மட்டும் தான் சொன்னீங்க. நெக்ஸ்ட் யார் கத்துனது? மிக்கி கத்துனீங்க. மிக்கி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லிருக்கீங்க. சோ 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க நம்ம மிக்கி. நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு ஆடியோ வடிவத்துல வரப்போகுது. நல்லா கீனா கேளுங்க. அதுல இருந்து क्वेश्चन கேட்கப்படும். ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். வெளிச்சத்துல இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். இருட்டை விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு போதும். அந்த பீப் ஆன வார்த்தை என்ன வார்த்தை? ஹலோ, ஒரே ஒரு நொடி. ஹலோ நீங்க மட்டும் சொல்லிருக்கீங்க ஒரே ஒரு நொடின்ட்டு. அது கரெக்டா இல்ல தப்பான்ற பார்த்தலாம். ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். வெளிச்சத்துல இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். இருட்டை விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். இருட்டை விரட்டுறதுக்கு எதுக்கு ஒரு நொடி வேணும்? ஒண்ணு மொபைல் டார்ச் வேணும், இல்ல தீக்குச்சி வேணும் கேண்டில் ஏத்துறதுக்கு. என்னமா இப்படி பண்றீங்களேமா? ஓகே ஃபைன். இந்த क्वेश्चनல யாருக்குமே மதிப்பெண்கள் கிடையாது. அடுத்து உங்களுக்காக வந்து ஒரு பாட்டு ஒன்று வரப்போகுது. ஸோ அது என்ன பாட்டுன்னு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். ஒரு கொசு கடித்தாலும் உயிர் துடிக்கும், அது இதுவரை எனக்குள்ள வழக்கம். இந்த தேள் கடித்தாலும் தருவதில்லை, அட என்னாச்சு என்னாச்சு எனக்கும். பாப்பு 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 பாப்பு. வாவ் வாவ். வாவ். ஐயோ என்னன்னு மறந்துட்டேன். எங்க சிங்கர் தானங்க நீங்க? பெரியசா ஓபனிங்லாம் கொடுத்தேங்க. தளபதி பாட்டு மட்டும் தான் தெரியும். யார் பாடுங்க? நீ சிரிச்சா சிரிப்புல 100 பேரு சேர்த்து போயிட்டான். ஐயோ ஐயோ. ஓகே. நீங்க ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டா. சரி ஓகே. இப்போ நீங்க பாடின பாடல் கரெக்டா இல்ல தப்பா அப்படின்னு பார்த்தலாம். ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டா. ஓகே, இந்த பாட்டை வந்து கரெக்ட்டா ஸ்டார்டிங்ல இருந்து பாடுனது நம்மளோட தேவி. So Mia is getting 10 points. LED வால்ல வந்து ஒரு போஸ்டர் ஒன்று வரும். அந்த போஸ்டர் வந்துட்டு எந்த படம்னு கேட்போம். ஓகேயா? LED கார், போஸ்டர் ப்ளீஸ். ஸோ இப்போ ஒரு போஸ்டர் வந்தது இல்லையா? அது என்ன படம்? அந்த போஸ்டர்ல இருக்கிறது யாரு? மிக்கி. பில்லா அஜித். ஏங்க அந்த போஸ்டர் தான் நீங்க சரியா பார்க்கல. கீழ எல்லாம் வந்துருச்சுங்க ஹாரிஸ் ஜெயராஜ், அதெல்லாம் பார்த்து கூட ஒரு இருப்பா இருப்பா. இதுக்கா 2 கிளாஸ் குடிச்சிக்க. ரெண்டாவது யாரு? நீங்க குடிச்சீங்களா இல்லையா? யாரு? பில்லா 2வா? ஆர்யா. ஆர்யா. ஆர்யாவா? நீங்க யாரு? சாங் என்ன வாரியான்ற மாதிரி இருக்குது. தெரியல. சும்மா சொல்லுங்க. சூர்யா சரத்குமார்னு சொல்லுங்க. தெரியல. தெரியலையா? நீங்க யார்? மனோரமான்னு சொல்லுங்க. கனகராஜா? சூர்யா. ஏங்க யார் ஹீரோன்னு கேக்கல, என்ன படம்? என்ன படம், யாரு ஹீரோ? சூர்யாவா? சரி, யாருக்குமே தெரியலன்றதுனால உங்களுக்கு மட்டும் நான் க்ளூ தரேன். சூர்யா தான். என்ன படம்? காப்பானா? இல்ல, நான் உங்கள்ட்ட தான் கேட்டேன். தெரியல. ஏங்க வாங்கி அடிக்கீங்க. நல்ல பதில், நல்ல பதில். எல்இடிஆர் ஆன்சர் ப்ளீஸ். சோ இந்த क्वेश्चनக்கு யாருக்குமே மார்க் கிடையாது. அடுத்த क्वेश्चन உங்களுக்காக வந்து ஒரு ஹீரோ இல்ல ஹீரோயின், அவங்க 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்களோட லுக் வரும். அந்த லுக்க பார்த்து அவங்க யாரு ஹீரோ யாரு ஹீரோயின்றத நீங்க சொல்லணும். ஓகேயா? எல்இடி கார், பிக்சர் ப்ளீஸ். இந்த ஹீரோ யாரு? மிக்கி. கார்த்திக். மிக்கி கிடையாது, யாருமே கிடையாது. மிக்கி வந்து குடிக்கவே இல்ல அவங்க கையில இருக்க கிளாஸ்ல. நான் குடிச்சேன். நீங்க குடிச்சீங்களா? சொல்லுங்க. கார்த்தி. எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். கார்த்தி என்பது சரியான பதில் அப்படின்றதுனால தேவி உங்களுக்கு அகைன் 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதான அவங்க டக்கு முடிவுல யார் யார் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றத பார்த்தலாம். சிது ஸ்கோர் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல தேவி 20 பாயிண்ட், பாரதி 10 பாயிண்ட், லக்ஷ்மி 0 பாயிண்ட், அனிதா 0 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாண்டு முடிச்சு ஒரு குட்டி பிரேக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஸோ கண்டஸ்டன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு எபிசோட்ல நீங்க எல்லா கேமுமே சிறப்பா விளையாண்டு ஸ்கோர்ஸை நீங்க அள்ளி உங்க பாக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்டையும் விளையாண்டு பம்பர் பிரைஸ்க்கான அந்த கேமையும் விளையாண்டு வீட்டுக்கு போகும்போது பெரிய பம்பர் பிரைஸையும் கிலாடி ராணின்ற பட்டத்தையும் எடுத்துட்டு போகலாம். ஸோ ஆர் யூ ரெடி?
செகண்ட் ரவுண்ட் போலாமா? போலாம். ஓகே, லெட்ஸ் ப்ளே டேக் அ யூ டர்ன். சித்து, இந்த கேம் வந்து எப்படி விளையாட போறோம் சித்து? இந்த கேம் ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு முன்னாடி ஒரு கப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கப்பை இப்படி எடுத்து வச்சிருவீங்க. வச்சுட்டு உங்கள் 2 பேருக்குமே தனித்தனியாக பலூன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பலூனை ஊதி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று விட்டு அது மூவ் ஆகும் தெரியுமா? அது மாதிரி இப்படி மூவ் பண்ணிட்டே போய் அங்கே போய் அப்படியே யூட்டர்ன் அடித்து திரும்ப இங்கே வரணும். இப்படி ஊதிக்கிட்டே போனீங்கன்னா அப்படி போய் அப்படி ஒரு யூட்டர்ன் அடித்து அப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கன்னு வைங்க. ஸோ இது மாதிரி எத்தனை கப்ஸை நீங்கள் யூட்டர்ன் அடித்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ ஈச் கப் 10 பாயிண்ட்ஸ். ஸோ எவ்வளோ கப்ஸை நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும். இதை விளையாடுறதுக்காக வர போறாங்க லக்ஷ்மி அண்ட் பாரதி. ஓகே, 2 பேரும் ரெடியா? ரெடி. And your time starts now. நல்லா பெருசா ஊத்துருங்க ஒரே தடவையா. போதும், அப்படியே விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா அதுல. போதும் போதும் போதும், கரெக்டா அது சூப்பர். கேக்க யூட்டர் இந்த ரவுண்ட்ல எங்க டீமை சேர்ந்த பாரதி அழகா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 4 கிளாஸஸ் யூட்டர் எடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டதுனால 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த லக்ஷ்மி கடைசி வரைக்கும் பேச்ச கேட்காததுனால மெதுவா விளையாண்டு 3 கப் எடுத்திருக்காங்க. மொத்தமா 30 பாயிண்ட்ஸ். டேக் அ யூ டர்ன் விளையாடுறதுக்காக நம்ம கூட அடுத்து வர போறாங்க தேவி அண்ட் அனிதா. Let's play take a U-turn. And your time. Take a U-turn. இந்த ரவுண்ட்ல எங்க டீமை சேர்ந்த அனிதா அவர்கள் 5 கப்ப கரெக்டா கீழே தள்ளி 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. தேவி 4 கப்ஸ் அழகா வெள்ள தள்ளி 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, தேர்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி சித்து செகண்ட் ரவுண்ட், அதாவது இந்த 2 ரவுண்டோட முடிவுக்கான ஸ்கோர் சொல்லிடலாமா? செகண்ட் ரவுண்டோட முடிவுல தேவி 60 பாயிண்ட்ஸ், பாரதி 50 பாயிண்ட்ஸ், அனிதா 50 பாயிண்ட்ஸ், லக்ஷ்மி 30 பாயிண்ட்ஸ். சோ இந்த கேம் என்ன கேம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, இந்த கேமோட பேரு எதிர்நீச்சலடி. பெண்கள் வந்து எப்பவுமே
எப்பவுமே வாழ்க்கையில வந்து எல்லா தருணத்திலயும் வந்து எதிர்நீச்சல் அடிச்சுதான் ஆகணும். அது ஸ்கூல் படிக்கும் போதா இருக்கட்டும், காலேஜ் படிக்கும் போதா இருக்கட்டும், ஒர்க் பண்ணும் போதா இருக்கட்டும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் எதிர்நீச்சல் போட்டுதான் அவங்க வாழ்க்கையில முன்னாடி வராங்க. அவங்க சாதிக்கிறாங்களா சாதிக்க போறது இல்லையான்றதெல்லாம் அவங்க மீனே பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அவங்களோட வேலையில பர்ஃபெக்டா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த கேமை இவங்க 2 பேருமே பர்ஃபெக்டா விளையாட போறாங்கன்றத நம்புறோம் நாங்க. என்ன பண்ணணும் சிது இந்த கேம்ல? ஸோ இந்த எதிர்நீச்சல் அடியில நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கிற இந்த ஷட்டில் கார்க்கு என்ன பண்ணும், வாயில பைட் பண்ணிட்டு ஒரு அடல்ஸையும் தாண்டி 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 போய் அந்த ஆப்போசிட்ல ஒரு பேஸ்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்க கரெக்டா அந்த பேஸ்கெட்ல டிராப் பண்ணிட்டு திரும்ப இப்படி சுத்தி வந்து திரும்ப இன்னொன்னா எடுத்து போய் போடணும். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பர்மா, வேகமா வேகமா வேகம் வேகம். அப்பதான் அதேதாம்மா அதேதாம்மா. ஆமா தேவி, இப்பதாம்மா பாக்குறத. சூப்பர்மா சூப்பர்மா. சூப்பர் சூப்பர், அதேதான் தேவி. இப்போ நீங்க எவ்வளவு பார்க் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கார்க்கு அங்க சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நடுவுல ஒரு வழி இருக்கு பாத்தீங்களா, இதுல அப்படியே ஒருத்தரா இப்ப ரேம்ப் வாக் போகும். ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து 2 பேருக்கு இடம் பத்தா கைய கோர்த்துக்கணும். இந்த 2 பேரும் சேர்ந்து போட இடிச்சு பாக்கப்பா, நல்லா இருக்கும். எதிர் நீச்சல் அடி இந்த கேமை வந்து சிறப்பா விளையாண்டுருக்காங்க. தேவி எங்க டீம்ல இருந்து விளையாண்டு 1 2 3 4 5 6 ஸ்கோருக்கு சேவ் பண்ணி 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த லக்ஷ்மி 7 காக்ஸ் அங்க சேவ் பண்ணி 70 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்பொழுது உங்களுக்காக காயத்ரி அந்த அழகான அண்ணன் நடை நடந்து காட்டுவார். ஈஸியா தானே பாருக்குது. அடுத்ததா இந்த கேம் விளையாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் பாரதி அண்ட் அனிதா. ஓகே லெட்ஸ் ப்ளே.
And your time starts now. ஊரா போச்சு போ. ஓகே, எதிர் நீச்சல் அடி. இந்த கேமை வந்து 2 பேருமே சீரியஸாவே டஃப் கொடுத்தீங்க. அண்ட் அனிதா அவர்கள் வந்து மொத்தமா வந்து 5 கார்க் பிளேஸ் பண்ணீங்க. அதுல ஒன்னு வந்து நீங்க கரெக்டா போட்டீங்க, பட் கீழே விழுந்தது மறுபடியும் எடுத்து போட்டனால டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. மொத்தம் 4 கார்க் போட்டிருக்கீங்க. ஸோ 40 பாயிண்ட்ஸ். பாரதி டோட்டலி 6 கார்க்கு அங்க இறகு பந்துகள் அங்க பார்க் பண்ணதுனால 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, 3 ரவுண்டையும் நம்ம 4 லேடிஸும் எதிர்நீச்சல் போட்டு விளையாண்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் 3வது ரவுண்டோட முடிவில் தான் யார் இந்த பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்டை விளையாட போறாங்கன்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ 3 ரவுண்டும் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ சித்து, டோட்டலான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ 3 ரவுண்டோட முடிவில் நம்மளோட 4 கண்டஸ்டன்ட்ல என்னென்ன ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். 3rd ரவுண்டோட முடிவில் தேவி 120 பாயிண்ட்ஸ், பாரதி 110 பாயிண்ட்ஸ், லக்ஷ்மி 100 பாயிண்ட்ஸ், அனிதா 90 பாயிண்ட்ஸ். ஸோ இதுலேருந்தே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் அந்த 2 லீட் ஸ்கோரர்ஸ் நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேன் வி ஹேவ் லக்ஷ்மி அண்ட் அனிதா? ஓகே, எப்படி இருந்தது இந்த கேம் ஷோல நீங்க விளையாண்டீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிவி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். பட் ஆனால் சில இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணோம் நாங்கள். ஓகே, மற்றபடி இட் வாஸ் வெரி குட். ஈஸியாக இருந்தது, டஃப் ஆக்கிட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதுவும் கேர்ள்ஸ்க்காக மெயின் பண்ணி இந்த ஷோஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் மூலியமாக தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஷோஸ் நடத்துகிறாங்க ஜெயா டிவியில் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் அழைச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அனிதாவோட பசங்க வாங்க இங்க. சச்சின் டெண்டுல்கர் வாங்க. சச்சினுக்கு ஜூம் போங்க. எங்களோட கில்லாடி ராணி மேடைக்கும் சச்சின் வந்திருக்காருன்னா பாருங்களேன். I will ask you, so how was the match? The contestants, how they play, the hurdles was very tough, the climate was very sunny. How do you feel about this match? It was a very competitive match. Yeah, actually. It was a very tough competition between these 4 girls. But Totanguli is husband you. What? 2 பேரும் ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா எங்களுக்காக? சார் ஆடுங்க சார். என்ன சார் வந்துட்டு பைக்க வாங்க பாப்பா. கிரிக்கெட் ஆடுறீங்க, டான்ஸ் ஆட மாட்டீங்களா? வாங்க. பாருங்க, பல்லே பல்லேவா
பேசாதே பேசாதே. அவங்க கூட வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆட்டிங்க. உங்கள் ஒய்ஃப் கோச்சின்னு இருக்கிறாங்க. ஏதாவது நல்லா அன்பாக பேசி அவங்கள சால்வ் பண்ணி அவங்க கூட நீங்கள் வீட்டுக்கு போகணும். நல்லா லவ் ஃபீலிங்கோட பேசுறீங்க. ஓகேவா? லவுடா பேசணும், லவுடா. நல்லா விளையாடினேன் போலாமா? மைக்ல பேசினா தான் கேட்கும். கேம் நல்லா விளையாடினேன் போலாமா? உங்க வாழ்க்கையோட நான் விளையாடினேன். பரவாயில்ல, அப்படி இல்லை. என்னோட அப்பாவுக்கு அடுத்தது இவர் மட்டும்தான். இன்னொரு ஃப்ரெண்ட், எந்த ஒய்ஃப்க்கும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்க. இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி. ஸ்டில் என்னோட எவ்வளோ நான் கீழே போனாலும் சரி என்னை மேலே தூக்கி விடுவாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கண்டிப்பா சாதிக்கிற நிலைமைக்கு வருவாங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்க கூட்டு வந்து ஒரு ஷோ, ஒரு கேம் ஷோ, ஒய்ஃப் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்கள கூட்டு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையோட உட்காந்து, ஏன்னா சண்டே நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டு இவ்வளோ நேரம் அவங்க விளையாடுறத நீங்க பார்த்து அங்கே உட்காந்து ரசிச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் உங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே, உங்க 2 பேருக்கும் ஆளாளுக்கு ஒண்ணு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஆம்பர் எடுத்துட்டு நீங்க ஜாலியா வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ. தேங்க்யூ so much. நம்ம கில்லாடி ராணியோட அடுத்த ரவுண்ட் அடிச்சு தூக்கு. இந்த அடிச்சு தூக்கு விளையாடுறதுக்காக நம்ம கூட தேவி அண்ட் பாரதி ரெடியா இருக்கிறாங்க. வாங்க. இந்த ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருமே பொம்மையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சைரன் சவுண்டோ இல்லை ஹாரன் சவுண்டோ கேட்கும். கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் யார் போய் பொம்மை எடுக்கிறீங்களோ அவங்க நேரம் அந்த ஸ்பின்னிங் வீலுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதை சுற்றி விட்டதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. இதில் என்ன நம்பர் நிற்குதோ நீங்கள் அவ்வளோ பதில்கள் சொல்லணும். இதுக்கு உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் மட்டுமே கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிடணும். ஸோ இன்கேஸ் இதில் சுற்றுன நம்பருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல அந்த 15 செகண்ட்ஸ்க்குள்ளே அப்படின்னோன்னா இன்னொருத்தவங்க ஆடாமே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எல்இடி கார் क्वेश्चन ப்ளீஸ். சட்னியோட வகைகள்: கார சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி. ஸோ இப்போ கொடுத்த 15 செகண்ட்ஸில் 7 ஆன்சரையும் கரெக்டாக சொல்லி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ அடுத்த தடவை போய் பொம்மையை தூக்குங்க. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறையா வரும். உங்கள் அக்கா உங்களுக்கு ஃபீட் பண்ணி அமைச்சிருக்கலாம், போய் பொம்மை எடுக்காத, 7ல் நிற்கும் போது கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம். 70,000 அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களாம் ஷோ பார்த்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்களே ஒரு முடிவு, அந்த முடிவு தப்பான முடிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொம்மையை எடுத்து ஈஸியான கொஸ்டின் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சட்னியில் நீங்களே சொல்லலாம் ஈஸியாக. ஓகே, இன்னும் 2 தடவை உங்களுக்கு ஹோப் இருக்குது. டேக் யுவர் பொசிஷன். ஸோ அகைன் தேவி நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க, சுற்றுங்க. என்னம்மா 7 லக்கி நம்பரா தேவி? ஈஸியான கொஸ்டின் தான் வரும். சட்னி மாதிரி ஏதாவது ஈஸியாக வந்தால் அசால்ட்டாக இதோட முடிச்சு டேரெக்டாக நீ பம்பர் ஒன்று விளையாட போயிடுவீங்க. எல்இடி கார் क्वेश्चन ப்ளீஸ். பிளானட்ஸ், கிரகங்கள்: மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். போடா போடா டேய், எல்லாம் போறே. ஏய் 5 செகண்ட். ஏய் என்னம்மா நீ குடுக்குற செகண்ட்? அங்க பாருமா, தூங்குற பூனை ஏஞ்சிருச்சுமா. ஏய் டீச்சர்ரா, வேற மகன் இருக்கு. ஸோ
ஸோ வேற கிரகத்துக்கு போய் கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஸோ இந்த ரவுண்டில் ஜெயிச்சு நீங்கள் பம்பர் ரவுண்டு செலக்ட் ஆகிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் அங்கே போகலாம். சித்து நீ பிளானட் சொல்ல ஒரே ஒரு வாட்டி எனக்காகடா. அனிமல் பிளானட். 7 பிளானட் சொல்றா. நான் எவ்வளவு கேவலமா வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னேன், காதுல சொன்னேன் எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பான்னு. அது கேவலமா கேக்குறேன். கண்டென்ட் இல்லடா, இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓடி போ. ஓகே சார் பாரதி, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க 3 ரவுண்டையும் வெகு சிறப்பா விளையாண்டு அது மட்டும் இல்லாம பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்டையும் விளையாண்டுருக்கீங்க. அண்ட் சின்னதா சில விஷயங்கள்னால உங்களால தொடர முடியாம போயிடுச்சு இந்த கேம்ல. பட் ஸ்டில் இங்க இந்த கேம் விளையாண்டுருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா எடுத்துருக்கணும், அவங்க என்ன விட ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. பீப் சவுண்ட் சரியா கேட்கல எனக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த எனர்ஜியை சூப்பரா மெயின்டைன் பண்ணீங்க. அண்ட் லாஸ்ட் வரைக்கும் சூப்பரா விளையாடுங்க. Thank you so much for coming our show. அண்ட் அதுல எந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஃப்ரிட்ஜை தவிர எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். Thank you. Thank you so much. தேவிதான் இன்னைக்கு நம்ம எபிசோடோட பம்பர் ரவுண்ட விளையாட போறாங்க. அண்ட் விளையாண்டு முடிச்சு பம்பர் பிரைஸையும் கிலாடி ராணின்ற பட்டத்தையும் வாங்குவாங்களா மாட்டாங்களான்ற பார்க்க போற கேம் தான் இப்போ நம்ம விளையாட போறோம். லெட்ஸ் ப்ளே ஆட்ரா சக்க. ஆட்ரா சக்க அரசக்க 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 அரசக்க. அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ப்ரைஸ் தான் இது உள்ள நிறைய பால்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்பர்ஸாக நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு 5 பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட ப்ரைஸை நீங்கள் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு 3 லைஃபும் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 இன்ட்டு பால் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நம்ம சுற்றிட்டு எடுக்கும்போது இன்ட்டு பால் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் போயிடும். 3 பால் நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது. இதில் நீங்கள் 2 தடவை வந்து ஆடியன்ஸோட ஹெல்ப்பும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அவங்க அதை கேட்டுட்டு நீங்களாகவும் சொல்லலாம், இல்லை அதையும் நீங்கள் அப்படியே பதிலாகவும் சொல்லலாம். ஓகேங்களா? கிளியராக இருக்கீங்களா? பார்த்துருவோமா? ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி 3 லைஃப்பில் உங்களுக்கு ஒரு லைஃப் போயிருக்கு. ஹோப்பை விட்டுறாதீங்க. நிறைய பேர் ஒரு லைஃப் வச்சு விளாண்டு நிறைய பேர் பம்பர்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது நம்பராக இருக்குமா இன்ட்டுவாக இருக்குமா? நம்பராக இருக்கும். நம்பர் தான். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களா இல்லை டேரெக்டாக போகிறீங்களா? ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாமா? ஆடியன்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் தம். எல்லாரும் 2 காட்டுறாங்க. சரி ஓகே, செகண்ட் பிளேஸ். செகண்டா? ஸோ செகண்ட் பாக்ஸில் வச்சு கரெக்டா இல்லை தப்பான்னு சொல்லுங்கள். எல்இடி கார். ஸோ இங்கே இருக்கிற ஆடியன்ஸு நீங்கள் இன்னும் 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் இங்கே தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லா வேலையோரமும் நல்லா தெரியும். அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட தாராளமாக நீங்கள் ஹெல்ப். அவங்க ஏறி இறங்காத ஷோரூமே கிடையாது, பக்காவாக தெரியும் அவங்களுக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு. லாஸ்ட். ஓகே, எல்இடி கார் லாஸ்ட் பாக்ஸில் இந்த 0 வச்சு கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கும் இப்போ? நம்பரா இன்ட்டுவா? இன்ட்டுவா இருக்கலாம். ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. ஏன் இன்ட்டுன்றீங்க? நம்பர்னு சொல்லுங்க கான்ஃபிடென்ட்டா. சரி நம்பர். உங்க கூட யார் வந்திருக்கா? எங்க பசங்க வந்திருக்காங்க. பசங்க வந்திருக்காங்களா? தம்பி இதில் என்ன இருக்கும்? நம்பர் இருக்குமா இன்ட்டு இருக்குமா? இன்ட்டு. உட்காந்துக்கடா. அம்மா மாதிரி நீ இன்ட்டுங்கற. இன்ட்டு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிற. ஏன்டா இன்ட்டு? இன்ட்டு வந்தா ஃப்ரிட்ஜ் கிடைக்காது. இன்ட்டு வந்தா அம்மாவுக்கு ஒரு லைஃப் போயிடும். நீ பாத்தியா அது இன்ட்டுன்னு? காட்றாத என்ன? ஸோ இந்த பாரு தம்பி, இப்போ 2 லைஃப் போயிடுச்சு. அம்மாக்கு இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. ப்ரே பண்ணலாமா? நம்ம இப்ப ப்ரே பண்ணிக்கலாமா மம்மிக்காக? ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம். பாப்பா சொல்லுங்க, இதுல நம்பர் இருக்குமா இன்ட்டு இருக்குமா? நம்பர். நம்பர் தான் இருக்குமா? ஷியோரா? ஆடியன்ஸோட ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு ஒரு தடவை இருக்கு, கேட்டுடலாமா? நான் கெஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் கேட்டுக்கலாம். கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நானும் அதான் கெஸ் பண்ணி வச்சிருந்தேன்.
ஓகே சோ இந்த 2ஆம் நம்பரை ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வச்சு கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லுங்க. எல்லிருக்கார் ரெண்டு பாக்ஸ் இருக்கு. நம்பராப்பா இந்த தடவை நீ நான் நம்பவே இல்லடா. அம்மாட்ட குடுறா. வாயில குத்தி விட்டுறாதடா பாட்டிட்ட. ஸ்டாப் பண்ணுடா சோரிக்கிரு. அடேங்கப்பா உங்க வெக்கத்துல சரதேவி தோத்து போயிட்டாங்க போங்க. பாரு வெக்கத்தை பாரு. சரி ஓகே என்ன இருக்குமா அம்மா? நம்பர் தான்மா. நம்பர் தாங்க சொன்னேன் நான் முதல்ல இருந்து. அப்படிதான் நீங்க சொன்னது கரெக்டா நீங்களே பாருங்க. தேர்ட் பிளேஸ். எல்இடி கார் தேர்ட் பிளேஸ் 6 வச்சு கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லுங்க. ஓகே இப்போ வந்து ஒரு லைஃப் இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு. 2 பால் மட்டும் தான் இது உள்ள இருக்கு. இப்போ நீங்க எடுக்கிற பால்ல டிசைட் ஆயிடும். ஒன்னு ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா தட்டு வீட்டுக்கு எஞ்சி போக வேண்டியதுதான். ஓகேவா? பாட்டிமா அதே வெக்கத்தை ஹோல்சேல்ல கொடுத்தா என்ன அர்த்தம்? மாறா இந்த வெக்கத்தை புக்கு போட்டு வைக்கலாம் போல இருக்க. நம்பர் இவன் ஒருத்தன் மட்டும் கேட்டனா போச்சு போடி சொல்லிட்டியா? வா பாட்டி மாட கொடுங்க. நம்பர் சரி ஓகே வந்துருங்க நம்பர் தான் வாங்க. ஓ காயத்ரி நம்பர்னு சொன்னா நீங்க போயிடுவீங்கல்ல? நான் சொல்லலங்க அவங்க பையன் சொன்னாங்க. அவங்க பையன் நம்பர் சொல்லி இது வரைக்கும் ஏதாவது நம்பர் ஆயிருக்கா? நம்பர் இல்லையே. இல்ல இது கொஞ்சமாவது நம்பர் மாதிரி இருக்கான்ற. டேய் பாத்ரா வீட்டுக்கு வந்து கண்ணாடியை உடைச்சிருவாங்க மம்மி. சரி ஓகே இது நீங்க கண்ணை முடிங்க. உங்க பையன் சொல்லுவாரு இதுல என்ன இருக்கு. வா தம்பி வாப்பா வாடி. தம்பிங்க ஓடியா. பாட்டிமா கூட்டிட்டு வாடா. பாட்டிமா உனக்கு மட்டும் காட்டுவேன் அண்ணன். ஓகேவா? பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லணும். ரெடியா? நீங்க 2 பேரும் கண்ணை முடிங்க. நீ கண்ணை மூடுறா. என்ன இருக்கு? பாக்கலையே. கண்ணை மூடுனா எப்பற பார்க்க முடியும்? வேற என்னோட மக்காகறா. என்ன? அப்படியே பார்க்க காதல் கொண்ட தனுஷ் ரியாக்ஷன் மாதிரியே இருக்கு. சோ தேவி எப்படி இருந்தது த்ரூ அவுட் தி ஷோ? ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது விளையாடுறதுக்கு. கொஞ்சம் பயமா இருந்தது. பயமா நர்வஸாவே இருந்தது ஆரம்பத்துல இருந்து. கேம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? கேம்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. செகண்ட் தான் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. தம்பி அம்மா எப்படி விளையாண்டாங்க? சூப்பரா விளையாடுனாங்க. அப்ப அம்மா நினைச்சு ப்ரௌட் தானே பண்ணு நீ? ஆமா. போ அம்மாட்ட சூப்பரா விளையாண்டீங்கமான்னு சொல்லு. சூப்பரா விளையாண்டீங்க மம்மி. Thank you. என்னப்பா உனக்கு பதில் அவனை போட்டுறலாமா? டெக்னிக்கல் கரெக்ட்டா பண்றான். ரிமோட் கார் மாதிரி துருவி விட்டோம்னா அங்க போய் சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. தேவி உங்களுக்கு பிடிச்ச ஒரு gift எடுத்துட்டு நீங்க ஜாலியா அந்த சண்டேவை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். Thank you so much for coming. Thank you so much. பாட்டிமா நீ இங்கே ரசிட்டு நான் போய் பாட்டி மாட்ட 2 வார்த்தை பேசிட்டு. ஓகேடா. அவன் உனக்கு பாட்டி தான் கிடைக்கும், பியூட்டி தான் கிடைக்காது.